வணக்கம். இன்று பயனில சொல்லாமையின் 5வது குறளை நாம் காண இருக்கிறோம். இந்த 4 குறளிலையுமே பயனில சொல்லாமை பற்றி வெவ்வேறு விதமாக சொல்லி இருக்காரு இல்லையா? இதே மாதிரி இதுலேயும் சொல்கிறார். ஏன்னா தேவையில்லாத சொற்கள் நமக்கு எப்பொழுதுமே நன்மையை பயக்கப் போவது கிடையாது. அதனால் நம்ம அதை தவிர்த்து விடுதல் மிகவும் நலம், நமக்கு நன்மையையே செய்யும் அப்படிங்கிறார். சீர்மை சீரப்போடு நீங்கும் பயனில்ல நீர்மை உடையார் சொல்லின். சீர்மை சீரப்போடு நீங்கும் பயனில்ல நீர்மை உடையார் சொல்லின். நீர்மை உடையார் யார்? நீர்மை உடையார் நமக்கு தெரிஞ்சு நீர் அப்படின்னா தண்ணி தானே. ஆனால் இங்கே நீர்மை உடையார்னு சொல்கிறாரே, யாரை சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தாக்கா, நல்ல பண்பு நலன்களை உடையவர்கள், ஒழுக்க சீலர்கள், அறச்செயல்களையே அதிகமாக செய்பவர்கள், இவங்க தான் என்ன நேர்மையர் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நீர்மை உடையாருக்கு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, அவங்கள எல்லாருமே பாராட்டுவோம் இல்லையா? ஒருத்தர் மிகுந்த அறச்செயல்களையும் நேர்மையாகவும் நீதிமானாகவும் நல்ல செயல்களையே செய்பவராகவும் இருந்துவிட்டால் அவரை யாராவது குறை சொல்லுவோமா? ஒருத்தருமே சொல்ல மாட்டோம் இல்லையா? மிகச்சிறந்த பண்பாளர் அப்படின்னு அவருக்கு சிறப்புகளை கூட்டித்தான் நாம் அவரை கூறுவோம். ஆனால் இவ்வளவு சிறப்புகளும் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, சுத்தமாக அவனை விட்டு போயிடும். எப்போ போகும்? பயனற்ற சொற்களை சொல்லுவதை அவர் கை கொண்டால் அவரை விடுத்து இத்தனை சிறப்புகளும் நீங்கிவிடும் என்று வள்ளுவம் கூறுகிறது. சீர்மை சிறப்போடு நீங்கும். சிறப்புங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா? ஒருத்தருக்கு புகழ் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது லேசான விஷயம் கிடையாது. பலரும் பாராட்டி பேச வேண்டும் என்று சொன்னால் அதுவும் மிக எளிமையான செயல் கிடையாது. ஏன்னா அத்தனைக்கும் நம்ம தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும். அத்துணை தகுதிகளையும் உடையவருடைய சிறப்பு கூட நீங்கி விடுமாம். எப்போ? பயனற்ற சொற்களை அவர் கூறிவிட்டால் அவரை விட்டு அத்துணை சிறப்புகளும் ஒரே அடியாக நீங்கிவிடும். அவருக்கு எந்த சிறப்புமே கிடைக்கவே கிடைக்காது. அவரை யாரும் கால் தூசுக்கு கூட மதிக்க மாட்டார்கள். இதுதான் இங்கே வள்ளுவ பெருந்தகை எடுத்துரைக்கின்றார். நாம் எப்படி இருக்கணும்னு நாம் முடிவெடுத்தீங்கன்னா நல்லது. எல்லாரும் பாராட்டணுமா இல்லை நம்மளை ஒதுக்கி வைக்கணுமாங்கிறத நாம் தீர்மானித்து கொள்ளலாம். நாளை சந்திக்கலாமே.